திவால் சட்டத்திருத்த மசோதா 2026 நாடாளுமன்றத்தில் நேற்று நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக மக்களவையில் மார்ச் 30ஆம் தேதி இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டதை அடுத்து நேற்று மாநிலங்களவையில் நிறைவேறியது. இது தொடர்பாக மாநிலங்களவையில் நடைபெற்ற விவாதத்தின் போது பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், இந்திய வங்கித்துறையின் முக்கிய தூணாக விளங்கும் இந்த மசோதா வாராக்கடன்களை வசூலிப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது என்றார். மசோதாவில் மேற்கொள்ள வேண்டிய சில திருத்தங்கள் குறித்து மக்களவை தேர்வுக்குழு அளித்த 11 பரிந்துரைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறினார். The Select Committee then presented its report on the 17th of December 2025 and it made 11 recommendations. We went through the recommendation. In fact, even as the Select Committee was going through the process, consulting with all the stakeholders, the Ministry of Corporate Affairs was actively engaged with the Select Committee, sitting along with them on some of the processes, and there and then understood where some of the recommendations were already featured in some way or the other, or it is possible to do it through rules. So there was an active engagement of the Ministry of Corporate Affairs with the Select Committee, and finally when they gave the recommendations, there were 11 of them. We added one more recommendation from Ministry's side, so altogether about 12 of them have come here. 11, which is all that the Select Committee gave us recommendations, have all been accepted. 2016ஆம் ஆண்டு அமலுக்கு வந்த திவால் சட்டத்தில் 12 திருத்தங்கள் மேற்கொள்வதற்கான திவால் சட்ட திருத்த மசோதா 2025 கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 12ஆம் தேதி மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையில் தேர்வுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டது. இந்த மசோதா மீதான பரிந்துரைகளை தேர்வுக்குழு கடந்த ஆண்டு டிசம்பரில் சமர்ப்பித்தது.